நல்லவெல்லாம் பொட்டுக்கல்ல 4 நாளா தின்னு பார்த்தேன் உயிர் போலுங்க. எப்படி நானும் ஆடுறது காட்டுல சம்பாதிக்கிறது போவது கோட்டர் குடி விடுது வர வேண்டியது. சரி வர வேண்டிய வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, ஏன்னா பேமானிக்கு போறது பேமானி ஆடா இல்லைங்க ஆடா கை நீட்டி பேமானி பேமானி ஏங்க நீ பஞ்சாயத்துக்காரங்க. சரி சொல்லு. என் வீட்டுக்காரன் சொல்றவங்க சொல்றேன், நீ எல்லாம் உன் உடம்பு வச்சு தருமாரியா உன் உடம்பு வந்து முன்னீர் ரத்தம் என்ன ரத்தம் யாடா ஆற கை நீட்டி பேசுற சொல்லு. என் வீட்டுக்காரன் இருக்காங்க அப்படி சொல்றாங்க, நீனா அதே திருடி செத்தேங்க அப்படின்னாங்க. சரி நான் போயிட்டு செட்டாரு என்ன தின்னா சாவலன்னு என் உயிர் போகணும். பொட்டுக்கிழமை நல்ல உலகம் தின்னு சீக்கிரம் சாவணும். செட்டாருக்கு விலை போகல, பொட்டுக்கிழமை நல்ல உலகம் இருக்குது, இது விலை வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பாரு 3 நாள் உயிரே போயிடா. சாப்பிடணும்னு நினைக்கிறவன் உரக்கடைக்கு போலாம், உடனே மோனா சீட்டு வாங்கலாம், வாயில ஊத்துனா உடனே உயிர் நின்று போயிரும்டா. நீ சாவு எனக்கு என்ன நீ சாவு. சரி என் மாமனா என்ன பண்ண, நம்ம குடிக்கான பொண்ணு கொடுத்துருமே அப்படி மூட்டை தூக்கிட்டு அதிர்ஷ்டம் பலகாரம் அரிசியம் பருப்பை தூக்கிட்டு வந்தாரு. எங்க வீட்டுக்கு தான். சரி அன்னைக்குதான் புல் குடி நல்லா குடிக்கிற 2 ஆமா. சரி வந்தாரு. என்னன்னு கூப்பிடலாம் ஏன்டா ஏழை ஏன் பேமானிக்கு போறது பேமானி ஆறடா என் மாமனை என்ன கேட்கறாங்க. சரி சொல்லு. ஏன்டா நீ தான் உன் உடம்பு என்ன இப்படி வச்சு தலைமறிய குடிக்கால உக்கால உனக்கு பொண்ணு கொடுத்த மாதிரி தேவையா போயிட யாருடா கை நீட்டு பஞ்சாயத்துக்காரன் சொல்லு. கவுர்மெண்ட் பஞ்சம் சுரு போட்டு செத்தா
டேய் யாரடா சொல்ற? மாமனார். ஓ மாமனார் சொல்றாரு. சரி. இல்ல அண்ணே விட்டதா கொஞ்சம் போட்டு நடுவுட்ல ஃபேன் ஓடும், ஒரு சேர் எடுத்து போடலாம், சேலைய போடலாம், சேலைய ஃபேன்ல மாட்டி தூக்கு போட்டு அப்படியே இந்த சேர் இப்படி தள்ளி விட்டு தொங்கணும்னா கேவலமே உடனே உயிர் போகும். தெரியவங்கள கத்து கொடு. யாருடா அவரை நீதாண்டா சொல்ற? ஏய் சொல்லு. வழங்க விடுதலை கவுத்து போட்டு வீடு உட்காந்து உயிரை போக மாட்டேங்குது. சரி நீ அப்படின்ட்டு உட்காந்து பாரு. என் மச்சனை வந்தா வெளில இருக்குது. ஏண்டா ஏழை அவன் எப்படி பிழைக்கிறான்? அவன் எப்படி பிழைக்கிறான்? பொண்ணை கொடுத்து இப்படி உட்காந்து இப்படி அலையில குடிச்சு விட்டு 2 காலம் தான் இருக்கிறேன். வீடு வாசி கூட கட்டா இருக்கிறேன். சரி ஏன்னா நாஜாரி போத நாஜாரி சேவட போயில உனக்கு கணக்கு ரொம்ப கொஞ்சம் வீடு சாப்பிடுறாங்க. யாரடா நீ கையை நீட்டி நீட்டி பேசுற? என் மச்சனை என்ன கேட்கறாங்க ஒண்ணு மச்சனை சொல்றாரு சொல்ல என்னடா கை நீட்டி போறேன் வடநாடு தண்ணிக்குள்ள வாங்கப்பா வணக்கம். வணக்கம். ஒரு சபைக்கு ராணியம் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. ஆமா. எங்கடா போயிருந்த தம்பி? ரூமுக்கு போனேன். அவதாரத்தை எடுத்து இங்க வரக்கூடாது. எப்படி அவதாரத்தை எடுத்து இங்க வரக்கூடாது? அம்மாட்ட பார்த்து பேசணும். யாரு பெரிய கொம்பா? கொம்புலா இருக்கிற இடத்துல தான் இருக்கும், இங்க இருக்காது. எங்க பாத்துட்டு வந்த கொம்பை? எங்க பாத்துட்டு வந்த கொம்பை? மாடு. என்னது மாடு? எருமாட்டுல அங்கதான் பாத்துருப்பேன், இங்க பாக்க கிடையாதுல்ல. அப்ப அடங்கிட்டா இருக்கணும் என்கிட்ட. ஏன் பெரிய அவன் ஒண்ணு அடங்கிதாம இருக்கணும். ஏன்டா என்ன என்னங்கிற சாமி சும்மா வர சொன்னாங்க உனக்கு. உனக்கு கடை எங்க ஆயா ஒரு பழமொழி சொல்லி அனுப்பிட்டா எப்படின்னு கேக்குறியா? மதாச்சார கொள்ளுகிட்ட மருதாப்புல திலுப்பியா? எப்படி மதாச்சார கொள்ளுகிட்ட மருதாப்புல திலுப்பியா? வீராப்பு சங்கரது சிறிய சொல்லு வீதி வீதியா கரியா நாக்கி ஆடி ஆச்சி போடாதடா. நொங்கோத்தா போதுமாடா. என்னடா என்ன என்ன கேக்குறேன்? புட்டு போடுங்க ஆற பாத்து ஒண்ணுதான். வாய மூடுவேன் தாட்ட மூடிதான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளோட காமெடி அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப எதற்காக வந்தோம்? எதுக்காக வந்தோம்? சாமதாமனுக்காக. ஆமா. அப்படி இருந்தாலும் என்ன ஒரு யாருக்காக திருவிழா?
ராமசாமன் ராஜா ராணி சரிதான் அம்மாயி ஆமா தாய் குடும்பம் சேர்ந்து பெருவிழா கொண்டாடி ஆமா வந்துட்டாங்க. அதுக்காக அந்த அம்மாவை பத்தி ஒரு பக்தி பாடல் பாட போறேன். நீ மட்டும் தான் பாடணும். எப்படி? நான் மட்டும்தான். நீ மட்டும் தான் பாடணும். ஏன் கேக்குறியா? இந்த சிறுநேசூர்ல வந்தவனே கணேசங்கர் அப்பா சொன்னாரு, அவ்வளோ அருமையா பாடல கட்டேக்கிற பையன். அந்த முத்துங்கிற பேர் கேட்கும் போதே எனக்கு அம்மா இனிமையா இருந்துச்சு. ஆமா என்னடா நீ ஏழுங்களாமா ஆற பத்திர சொல்ற இந்த சோடுகளை எங்க எந்த ராஜ்யம் வாங்குற? நம்ம ஆயா வாங்க பாரு, நம்ம அக்கா வாங்க பாரு, அங்க போய் கேளு. அதுக்கப்புறம் மொவரை பாருங்கடி. 10 நாளா நானும் ஆஸ்பத்திரி போயிட்டு இப்பதான் வந்தேன். அதுக்காக ஒரு துளிர் விட்டுச்சாரா ஆரம்பத்து சொல்றேன். அப்பா அப்படி இருந்தாலும் இந்த சிறுநேசூர்ல வந்தவனே சொன்னாங்க, அந்த கட்டைக்கார பையன் வருவா, அவனுடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்குமா, ராகமா இருக்குமா. நான் அவரு கேட்டது கிடையாது. எப்படி? நான் அவரு கேட்டது கிடையாது. அதனால நான் பாடக்கூடிய பாடல நீ ஒரு ஆள் தான் பாடணும். பாடு பாப்போம். பாக்கலாமா? ஓடிவா. கலிகால தெய்வம் அம்மா, தெய்வம் அம்மா, கைப்பட்டு நகர், கைப்பட்டு நகர், கைப்பட்டு நகர், கைப்பட்டு நகர். அம்மா சரியாக அம்மா நிப்பாட்டுங்கப்பா. கொஞ்சம் பாருங்க, அங்கே பார்த்தாங்க அப்படி வந்திருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்னமோ இருங்கிற கருங்கிற எங்கேயாச்சும் சோறு நல்லா மூக்க முடிச்சு தின்னு தானே வந்த, பாண்டி இந்த பக்கம் எடுத்துட்டு தானே வந்த, அப்புறம் ஏடா இங்க வந்து உருங்கிற கருங்கிற புது கருங்க வருமா? எப்படி வருவா? சரி அப்பா பாடக்கூடிய பாடல பிழை இல்லாம பாடு. பாடுவோம். எப்படி? உன்னை பார்த்தா நாங்க கத்துக்கிட்டோம், நீயே பிழையோட பாடினா நாங்க எங்க போய் பாடுறது? சிசில் பாடுவாங்க. ஓடிவா. கலிகாலே தெய்வம் அம்மா, கைப்பட்டு நகர், கைப்பட்டு நகர். அம்மா சரியாக அம்மா எங்க சிந்தையாரு. அம்மா பொறுமை எங்கள் வீசுதம்மா, உன் நாளையத்து
இருட்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் பாருண்டி என்னடா அப்படி அகடவிடமா பேசுற? கோட்ல அலங்காரம் தான் நல்லா இருக்கும். அலங்காரம் இருக்கும். அந்த கோயில்ல ஒரு ஓசை இருந்தா எப்படி இருக்கும்? மணி ஓசை நல்லா இருக்கும். ஏன்னா தெரியாதவங்க கூட கோயில்ல கும்பிடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மணி ஓசை வந்து பாப்பாங்க. அந்த அதுக்கு எப்படி எங்க வாத்தியார் பாடி இருக்காரு? பாசவலை வீசுதம்மா உந்த நாளையத்து அம்மா ஓசை மணி கேக்குதம்மா ஐயோ ஐயோ கணபதி ஒரு எனக்கு ஒரு ஆளே கிடையாது. 10 பேர் உனக்கு ஏது அவ்வளவு எறும்பு கடிக்கிற மாதிரி தான். என்ன எறும்பு கடிக்கிற மாதிரி முறை பாரு. அந்த அம்மாவுக்கு நீ குழந்தை தூக்கி பால் கொடுக்குற மாதிரி ஐயோ இறுக்கி பிடிச்சாலும் நொய்ங்க. சரி எடுக்க மாட்டேன். எங்கடா கரும்பு காட்டு போட்ட வர மாதிரி பேண்ட் ஷர்ட் எப்படி மாத்திட்டு வந்திருக்கேன்? கரும்பு காட்டு பார் ஒதுக்கு போனியா? ஆமா பார் ஒதுக்கு போனியா இல்ல அங்க படுத்து கிடந்து வந்தியா? அங்கதான் படுத்து கரும்பு போயிட்டு இப்படியே வர. ஆமா ஏன்டா அங்கதான் சம்பாதிக்கிறேன் இங்கேயும் வந்து சம்பாதிக்கணுமாடா உனக்கு? ஏன் எங்க சம்பாதி உழைச்சா தானே? ஏன் உழைக்கிறியா? எங்க இந்தாண்ட வர ஒரு 4 பாட்டு பாடுற உள்ள ஓடுற வர வெளியே ஏதாச்சும் மக்களுக்கு அர்த்தமா நீ சொல்றியா புரியுதா? ஒண்ணுமே இல்லையே. ஐயோ புரியல போத்து. சரி அப்பா அப்படி இருந்தாலும் வீண் வார்த்தைக்கிட வேண்டாம். எப்படி வீண் வார்த்தைக்கிட வேண்டாம். வாங்கப்பா வணக்கம். வணக்கம் சிறந்தார்ந்த வணக்கம். வீட்டுல எல்லாரும் சிரமந்தானா? அப்படி இருந்தாலும் என்னதான் படித்தாலும் புத்தி வேண்டும். ஒரு இலக்கண அறிமகள் அறிய வேண்டும். தன்னை தான் படித்தாலும் ஒரு தாழ்வு வேண்டும். இப்படிப்பட்ட பெரியோர் பாதம் முதல் சிறியோர் பாதம் வரை நாடக ஆசிரியர் அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த சின்ன சிறுவன் 1 கோடி வந்தனம். அப்படி இருந்தாலும் எந்த நாட்டுக்கு வந்தனே, அம்மா யாரு, எங்க இருந்து வந்தேன், எந்த நாட்டுல பிறந்தேன், எந்த நாட்டுல எனக்கு கட்டி கொடுத்தாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, குழந்தை இருக்கா குழந்தை இல்லையா, ஏதாவது கலச்சிருந்தா கூட ஆயிருக்கும். அவன் தேவையா முன்ன கலந்து போறான். தம்பி என்னோட விளக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்காவை சேர்ந்த உங்க ஊர் நத்துவாடி. உங்க பேர் சிவாங்க. திருத்தங்கடா போய் நான் நத்துவாடி தானே சொன்னேன். அந்த விளக்கத்தை கேட்க வந்தேன். அது கிடையாது. ஒரு ஜான் அங்கத்திற்காக இந்த இரவு நேரத்தில் போலி வேடமாக வந்தனே. இதோட விளக்கம் ஓடிவா. நாடிய மன்னர்